300 கோடி ரூபாய் நெல் சேமிச்சு வைக்கிறதுக்கான கிடங்குகள் கட்டுறதுக்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் அதுல ஒரு குடோன் கூட கட்டல. ஆகவே இந்த அரசாங்கம் அதே மாதிரி நம்ம வள்ளலார் சுவாமிகளுடைய ஆன்மீக மையத்தில் அந்த வள்ளலார்கள் இருக்கும் பொழுதே அதனுடைய அந்த பெருவழிப்பாதை அது மறைக்கிற மாதிரி எந்த கட்டடமும் கட்டக்கூடாது, குளங்கூட இருக்கக்கூடாது என்று வள்ளலார் சுவாமிகள் வலியுறுத்தி இருக்கார். ஆனால் அங்க அரசாங்கம் கட்டடம் கட்டுறேன், இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு இருக்கிற வேலையே கோவில்களில் கட்டடம் கட்டுறதா சொல்லி பணத்தை சுரண்டுவது. ஏனென்றால் திருச்செந்தூர்ல சமீபத்தில் 4 மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ஆச்சு. 306 கோடி செலவு செய்ததா சொல்லி இருக்காங்க. அதுல 200 கோடி திரு சிவநாடார் அவர்கள் ஆன்மீக கொடையாளர் அவர் கொடுத்தது, மீதி உண்டியல்ல பக்தர்கள் செலுத்திய பணம். ஆனா நீங்க அங்க போய் இப்ப பாருங்க, கார் பார்க் பண்ற இடம் கூட எல்லா இடமும் இடிஞ்சு போய் குழி குழியா இருக்கு 4 மாசத்துக்குள்ள. காரணம் என்ன? மணலை போட்டு கட்டினா எப்படி இருக்கும்? சிமெண்ட போட்டா தானே அது நிக்கும்.